1901 ஐமானியருங்கிற பிரெஞ்சு தொல்லியல் அறிஞர் தான் இந்த இடத்துல முத ஆய்வு செஞ்சு ஒரு புத்தகமாக வெளியிட்டார். இதன் மூலமாக தான் இந்த கோயில் வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. இதுக்கப்புறம் காட்டுப்பகுதியில் சிதலமடைஞ்சு இருந்த இந்த கோயிலை பல கட்ட சீரமைப்புக்கு பின்னர் 1997 தாய்லாந்து அரசாங்கம் இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைக்கு இந்த கோயிலை மீட்டெடுத்துச்சு. நாலா பக்கமும் வாசல்கள் கொண்ட இந்த கோயிலில் நான் கிழக்கு வாசல் வழியாக தான் நுழைஞ்சேன். இந்த வாசல் நேராக சன்னதியை நோக்கி இருக்கு. இந்த வாசலோட முகப்புல கலைநயத்தோட கெமூர் பாணியில காளிங்க நர்தன கிருஷ்ணரை காட்டுது. அங்கிருந்து உள்ள வந்ததும் 2 பக்கமும் குளத்தோட கூடிய வெளிப்பிரகாரம் ரொம்பவே அழகா தோற்றமளிக்குதுங்க. இந்த குளத்தை நாகங்கள் பாதுகாக்கிறது போல சுற்றுச்சுவர் அமைச்சிருக்காங்க. அந்த காலத்திலேயே எப்படி ஒரு அற்புதமான கட்டிட வடிவமைப்பு! நாலாபுறங்கள்லையும் வாசல்கள் கொண்ட 2 அடுக்கு சுற்றுச்சுவர், அதுக்கு நடுவில் பிரகாரத்தில் ஆங்கில எழுத்து எல் வடிவத்தில் 4 குளங்கள். ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்படி ஒரு அருமையான வடிவமைப்பை செஞ்சிருக்காங்க. இந்த கோவில் நடுவில் 5 கோபுரங்களும் 2 பன்னலாய்னு சொல்லப்படுற கட்டிடங்களும் இருக்கு. அதாவது நாம் ஏற்கனவே பல கெமூர் கோயில்களில் பார்த்த மாதிரி பன்னல்லாய்னு சொல்லப்படுற அறைகள், கோப்புகள் மற்றும் சுவடிகளை வைக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னு அறிஞர்கள் நம்புகிறாங்க. அங்கிருந்து சில படிகளில் ஏறி உட்புற வாசல் வழியாக நுழைஞ்சு கோயிலோட பிரதான சன்னதி இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். இந்த நொடியில தான் இந்த கோயிலோட பிரம்மாண்டமான 5 கோபுர தோற்றம் தெரிஞ்சுது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்னு என் கண்ணு முன்னாடி விரிஞ்சுது. இந்த 5 கோபுரத்துல முற்றிலுமா இடிஞ்சு போன நடுவுல இருக்கிற பிரதான கோபுரத்துக்குள்ளதான் மிகப்பெரிய சிவலிங்கம் இருந்திருக்கு. இங்க நடந்த அகழாய்வுல அந்த சிவலிங்கத்தையும் கண்டுபிடிச்சாங்க. இப்ப அது பூரிராம் அருங்காட்சியகத்துல இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோபுரம் பொன்னால மெய்யப்பட்டிருந்ததுன்னு சான்றுகள் சொல்லுது. இந்த சிவலிங்கம் ஃபனோங்ரோங் கோயில்ல இருக்கிற மாதிரியே இருக்குங்க. தமிழ் சைவ ஆகம விதிகளின்படி பெரும்பாலான சிவலிங்கங்கள் 3 பாகங்கள் கொண்டிருக்கும். அதாவது கீழே சதுர வடிவத்தில் பிரம்மபாகம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள்.